அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம். மும்பை சித்தர் அவர் சொல்கிறார், கடவுள் வழிபாடு எது? உண்மையான கடவுள் வழிபாடு. அந்த உண்மையான கடவுள் வழிபாடு பண்ணுறவனுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைன்னா எந்த அடையாளமும் தேவையில்லைடான். அது எது கடவுள் அப்படின்னா வெட்ட வெளி தாண்டா கடவுள் அப்படின்ற. ஏன்னா இப்போ பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, இதெல்லாம் ஒரு கோள்கள் தான். இந்த இத்தனை கோள்களையும் தனக்குள்ளே வச்சிருக்குது பாரு வெட்ட வெளி, அதுதான்டா கடவுள்ன்றான். அது எதுக்குள்ளும் அடங்காது, அதுக்குள்ளே எல்லாமே அடக்கண்டான்றான். அதனால் சொல்கிறான், வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்பவருக்கு பட்டயம் எதுக்குடு. உண்மையை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன டாக்குமெண்ட்டாக ஓணும், பத்திரமா ஓணும். ஒன்று நீ உண்மையை பார்த்துட்டே நீ பார்க்கலன்னு சொல்கிறதுக்கு தேவையற்ற வேலைடா அது. உண்மையை பார்த்து உனக்கு உலக விஷயத்தில் எதில் நாட்டம் இல்லைடான்றான். அதனால் சொல்கிறா, மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏது கிடைக்குது. இது கடவுளா அது கடவுளா, இப்படி இருக்குமா கடவுளா அப்படி இருக்குமான்ற கற்பனையே தேவையில்லடா. மெய்ப்பொருளை நீ பார்த்தவனுக்கு இதெல்லாம் தேவையற்றது, பார்க்காதவனுக்கு இதெல்லாம் ஓணும் அப்படின்றார். அடுத்தது சொல்கிறாரு, வஞ்சகமற்று வழிதன்னை காண்போருக்கு சஞ்சலம் ஏது கடின்றான். வஞ்சனை இல்லாத இறைவனுடைய பயணத்தை தொடர்றவனுக்கு இங்கே என்னடா துன்பம் இருக்குது, அவனுக்கு ஒரு துன்பமும் இல்லைடா அங்கே அப்படின்றார். ஏன்னா வஞ்சகம் இல்லாத பொருள் இறைவன். அந்த பொருளை நீ தேடுறவனுக்கு இங்கே ஏது உனக்கு சஞ்சலம், கவலை ஏது உனக்கு, கவலையே தேவையில்லைடான்றார். சொல்கிற ஆதாரமான அடிமுடி கண்டோருக்கு வாதாட்டம் ஏது கடி. கடவுளை உண்மையிலே கண்டவனுக்கு போய் வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு ஒருத்தன் என்னை முட்டாள்னு சொன்னால் நான் முட்டாள் போப்பா அப்படின்னும். அவங்ககிட்ட போய் நான் பார்த்தேனே, நான் அவன் முட்டாள்ன்றானேன்னு வாதம் பண்ணக்கூடாது. வாதம் பண்ணால் நான் பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா உண்மை அறியாதவன் வாதம் பண்ணிக்கின்னு தான் இருப்பான். உண்மையை அறிஞ்சவனுக்கு வாதம் தேவையே இல்லை. அதனால் சொல்கிறாரு, நித்திரைக்கு தந்திரமான தலத்தினில் நிற்போருக்கு மந்திரம் ஏதுகண்ணா. அவன் இந்த ஞானிகள் இந்த மண் உலகத்தில் கால் ஊனி நடக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கெல்லாம். ஆனால் அவன் கால் ஊனி நடக்கிறது இல்லை, அது அந்தரத்தில் நடந்து போயின்னுக்கிறான். ஆனால் அது உன்னால் அறிய முடியாத நிலையில் இருக்கிற. அப்படி தந்திரமான தலத்தில் நிற்போருக்கு மந்திரம், அவனுக்கு சிலைங்களாண்ட நின்றுக்கணும், மந்திரம் சொல்கிறது, உபாசனை சொல்கிறது, உபதி கொடுக்குறது, தாயத்து கட்டுறது, இதெல்லாம் தேவையற்ற வேலைடான்றார் இல்லையா. சொல்லிட்டு சொல்கிறாரு, சத்தியமான தவத்தில் இருப்போருக்கு உத்தியம் எது. சத்தியமான தவத்தில் இருக்கணுக்கு ஒரு பொழுது நான் இதை சாப்பிட மாட்டேன், ராத்திரிக்கு தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் அவனுக்கு தேவையற்ற விஷயங்கள்ன்றார். அப்போது மனிதனுடைய இறை பயணம் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தினுடைய பற்று இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது இறைவனுடைய பயணம். இந்த உலகத்தில் எல்லா பொருள் மேலேயும் நான் பற்ற வச்சுக்கின்னு இறைவனுடைய பயணம் பண்ணுறேன்னா ஒருபோதும் பண்ணோம்னா ஊரை ஒன்றா ஏமாற்றினோன்னா இருப்பேன் நான். உண்மையான பயணமாக அது இருக்காது. அதனால் திருமூலர் சொன்ன வகையிலையும் ஐயாவோட பாடல்கள் நினைவுலையும் நாம் இந்த உட்காந்து இந்த பாடத்தை மிக சிறப்பாக செய்யணுன்றத உங்கள்கிட்ட தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுட்டு, தவம்ன்றது தவமுடையாருக்கு வாய்க்கும். தவமுடையாருக்கு வாய்க்கும். மற்றெல்லாம் என்ன செய்வாங்க, அவன் செய்வார். நாங்கள் தவமுடையாருக்கு வாய்க்கும், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசை உள்பட்டு. ஆசையின் காரணமாக அவன் செய்வானே தவிர தவம் செய்ய மாட்டான். இது வள்ளுவர் சொல்கிறார், நான் சொல்லலை. அப்போது நாம் என்ன பண்ணணும், ஆசையை ஒதுக்கணும், தவம் செய்யணும். ஏன்னா பாடம் வாங்கியிருக்கிறோம், எல்லாருக்கும் நம்ம இதை சொல்ல முடியாது. பாடம் வாங்கியிருக்கக்கூடிய சீடர்கள் முதல்ல தவம் செய்யுங்க, பாடத்தை செய்யுங்க,
செய்தீங்கன்னா மனம் விகாரப்படாது, மன கலக்கப்படாது, மனம் அடங்கி இருக்கும். மனம் அடங்கும் போது பொறிப்புலன்கள் அடங்கும். அப்போ மூளைக்கு வரக்கூடிய தாட்ஸ், மூளைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தாட்ஸும் தடுக்கப்படும். ஏன்னா பொறிப்புலன்களால் தான் மூளைக்கு அதிகப்படியான அந்த இதெல்லாம் கொண்டு போய் சேகரித்து கொண்டு போய் மூளையில் தள்ளிடும். அது மனம் வெளியில் என்ன பார்க்குதோ பொறிப்புலன்கள் வழியாக உள்ளே கொண்டு வந்து மூளையில் கொண்டு போய் பதிவு பண்ணிடும். அந்த பதிவின்படி நீ செயல்பட ஆரம்பிச்சிருவ. உன்னோட செயல்பாடு அதனால தான் இயக்கமே. அப்போ அந்த பொறிப்புலன்கள் அடங்கிடுச்சின்னு சொன்னால், கருவிக்கரங்கள் அடங்கிடுச்சின்னு சொன்னால், அப்போ உனக்கு தாட்ஸு குறைஞ்சிடும். மூளைக்கு வர தாட்ஸு குறைஞ்சிச்சின்னு சொன்னால் மனம் வேற விகாரப்படாது, பெருசாக மனம் விகாரப்படாது. அப்போ மனம் விகாரப்படாமல் உள்ள அடங்கிடுச்சுன்னா ஜீவன் மேல் நோக்கி புறப்பட ஆரம்பிக்கும். மனம் அடங்கின உடனே ஜீவன் மேல் நோக்கி புறப்பட ஆரம்பிக்கும். அதுதான் குண்டலினி சக்தி. அது போய் ஜீவன் அப்படின்ற ஜீவகாந்தாலை அந்த மின்காந்தாலையோட சேர்ந்துடும். இது ரொம்ப அழகாக வள்ளுவரே இதை சொல்லியிருக்கார். ரெண்டாவது ஆசையருமீன், ஆசையருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசையருமீன்னு பல விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. இப்போ கட்டி அணைக்கும் பெண்டீரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்து விட்டால் எட்டி அப்பால் மயானம் குறுகி எட்டி அடி வைப்பரோ இறைவா கச்சியகமன் என்றார் பட்டினத்தார். நீ என்னடா மனைவி மக்கள் எல்லாம், ஆனா உன்னோட உடல் நேரம் முடிஞ்சிருச்சு, ஓலைய தொட்டுட்டான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு என்ன சொல்றாங்க நிலையாமையில ரொம்ப அழகா, இந்த இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், மடக்கொடியோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்து விழுந்தாரேனார் திருமூலர். அது மாதிரி ஹார்ட் அட்டாக் எது அவர் சொல்றது என்னன்னா, ஹார்ட் அட்டாக்கு இடப்பக்கமே இறை. நமக்கு எந்த பக்கம் இருக்குது? இடப்பக்கம்தான். இடப்பக்கம்ன்றது என்ன? ஆற்று. இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், மடக்கொடியோடு மந்தனம் கொண்டார். அவர் தேவையானதெல்லாம் சாப்பிட்டாரு, மனைவியோட சந்தோஷமா இருந்தாரு, இடப்பக்கம் வலிக்குதுன்னாரு, கிடக்கப்படுத்தாரு கிடந்து விழுந்தார்னார். இப்போ ஒரு செகண்ட்ல போயிடக்கூடிய இந்த உடலை பெருசா நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடலை வாழ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய உருப்பொருளை நாம பிடிச்சிக்கணும். அதுக்காக தான் இந்த பாடம். அந்த உருப்பொருள் எது அப்படின்னா அதுதான் இறைவன். அதை எப்படி பிடிக்கணும்னா காற்று. அந்த காற்று அறிஞ்ச கணக்கறிவாளன் இதை பிடிச்சிருவான் அப்படின்றாரு இதே திருமூலர். அப்போ இந்த பாடத்தின் வழியா அதை பிடிக்கிறதுக்கான பிரயத்தனம் பண்ணணும், பாடத்தில் இருக்கணும். பாடத்தை பண்ணணும்னா குருவை பிடிக்கணும். குருவை பிடிச்சாதான் இதெல்லாம் சாத்தியம். இந்த விஷயத்தை முதல்ல நம்ம சீடர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் எவ்வளோ நடக்குது, அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது. உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, நாம் வரோம், வெளியிலேருந்து வரோம், பல ஆயிரங்கள் செலவு பண்ணி 1000 2000 செலவு பண்ணி இங்கே வரோம். இங்கே எதுக்கு வரோம்? இந்த பிரச்சனையை சந்திக்க கிடையாது. யாரும் எப்படியோ போவாங்க, நான் போகிறேன் ஐயா வணக்கம், காலில் விழுந்துட்டு சரண்ட்ரு ஐயா, எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாடம், நீங்கள் என்னோட குரு, தொட்டு கும்பிட்டு ஐயா எனக்கு பாடம் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, இன்னும் எனக்கு நான் எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் எனக்கு பாடம் வரல, இன்னும் கொஞ்சம் நிறையா வரணும், நான் வேற மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஐயா கிட்ட அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக அங்கே ஒருத்தர் இருப்பாங்க. அவரும் உனக்கு பதில் சொல்லிடுவார், கண்டிப்பாக சொல்லுவார். அதுக்கான ஏற்பாட்டை ஐயா பண்ணுவார். அப்போது நாம் அதை பார்த்துட்டு வந்ததுக்கான பயனை அனுபவிச்சுட்டு சாப்பிட்டுட்டு புறப்பட்டுரும். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி, ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி, இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி.